தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம். 50,000 ஆண்டுகள் தொன்மையும் இலக்கிய இலக்கண வளமும் கொண்ட நம்முடைய அன்னை தாய்மொழி, அதனுடைய பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றதுனால அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற கசப்பான உண்மையை நம்மெல்லாம் புரிஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம பேச்சில் பெருமளவு ஆங்கில சொற்களை கலந்தான் பேசுகிறோம். நம்ம குழந்தைங்களுடைய பெயர், வணிக நிறுவனங்களுடைய பெயர் இதெல்லாம் தமிழில் இல்லை, ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி பள்ளிக்கூடங்களில் ஆங்கில வழி கல்வி தான் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. தமிழ் ஒரு மொழியாக படிக்காமல் கூட உயர் படிப்பு வரைக்கும் போகலாம் அப்படின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. மிக மிக முக்கியமாக நம்ம கடவுளை வழிபடுற அந்த அர்ச்சனை, பூசை, குடமுழுக்கு இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை மாற்றணும்னு சொல்லி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் குன்றக்குடி அடிகளார், பேரூர் ஆதீனா இவங்க முயற்சியில் தனியார் கோயில்களில் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசின் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் சமஸ்கிருதத்தில் தான் நடந்துட்டு இருந்தது. அதை மாற்றணும்னு சொல்லி தெய்வத்தமிழ் பேரவை, நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி மற்றும் சில தமிழ் அமைப்புகள்லாம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இது எப்பன்னா 2020ஆம் ஆண்டு தஞ்சை பெருவுடையார் கோயில், தமிழினத்தின் மிகப்பெரிய அடையாளமான, பெருமிதமிக்க அடையாளமான ராசராசனால் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை அப்போ அந்த வழக்கில் அளித்த தீர்ப்பாணையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழ்லையும் குடமுழுக்கு செய்யணும். அந்த கோபுர கலசத்தில் நீர் தெளிக்கும் பொழுதும் கருவறையிலையும் வேள்விச்சாலையிலையும் தமிழ் மந்திரங்கள் ஓதணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆணை பிறப்பிச்சாங்க. அதற்கு பிறகு அதே ஆண்டு டிசம்பர் மாதம் கரூர் ஆணிரையப்பர் கோயில், பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்க தமிழில் நடத்தணும்னு சொல்லி வழக்கு தொடர்ந்தப்ப சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை அப்போ ஒரு தீர்ப்பாணை கொடுத்தது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழ்லையும் மந்திரங்கள் ஒலிக்கணும். இது இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோயில்களையும் இதை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தலைன்னா ரூபாய் 10,000 வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு சேலம் கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு அது தமிழில் நடத்தணும்னு சொல்லி வழக்கு தொடுத்தப்ப சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அதில் தமிழ் வழியில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் இத்தனை தீர்ப்புகளுக்கு பிறகும் தமிழுக்கு சம மதிப்பு கொடுக்கப்படலை அப்படின்றது ஒரு கசப்பான உண்மையாக இருக்கு. 2024ஆம் ஆண்டு பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு நடந்தப்ப அங்கே தமிழ் மந்திரங்களை ஒலிப்பவர்கள், அதை சொல்றவங்கெல்லாம் அவங்களுக்கு சரியான இடம் கொடுக்கப்படலை, வேள்விச்சாலையில் இடம் கொடுக்கப்படலை. தனியாக ஒரு இடம் அமைச்சு அங்கே தான் தமிழ் மந்திரங்களை ஓதுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு அதுக்கும் நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் வழக்கு தொடர்ந்தாங்க, போராடினாங்க. ஆனால் அவ்வளவுக்கு பிறகும் அங்கே கோபுர கலசத்தில் நீர் தெளிக்கும் பொழுது கருவறையில் வேள்விச்சாலையில் சமமான எண்ணிக்கையில், அதாவது சமஸ்கிருத ஓதுவார்கள் அவர்களுக்கு சமமான எண்ணிக்கையில் தமிழ் ஓதுவார்கள் நியமிக்கப்படலை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இதில் அவங்க வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கலை. இதையெல்லாம் ஒரு படப்பிடிப்பு நடத்தி வேள்விச்சாலையில் தமிழ் மந்திரங்கள் ஒலிச்சுது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு மன திருப்தியாக இருந்திருக்கும். ஆனால் அப்படிலாம் செய்யலை. அதனால் இந்த கடந்த காலங்களில் நடந்த அந்த தவறு மன்னார்குடி அருள்மிகு ராசகோபாலசாமி திருக்கோயில் குடமுழுக்கு வருகின்ற 28ஆம் தேதி நடக்கும் பொழுது அந்த தவறு நடக்கக்கூடாது. சமஸ்கிருதத்திற்கு இணையாக நம்முடைய தாய் தமிழுக்கும் மதிப்பு கொடுக்கணும். வேள்விச்சாலையிலையும் கருவறையிலையும் கோபுர கலசத்திலையும் நீர் ஊற்றும் பொழுதும் தமிழ் மந்திரங்கள் ஒலிக்கணும். சமஸ்கிருத ஓதுவார்களுக்கு இணையான எண்ணிக்கையில் தமிழ் ஓதுவார்களும் நியமிக்கப்படணும். இதில் எல்லாம் வெளிப்படைத்தன்மை வேணும். இது இப்படி தான் நடக்குது அப்படின்றது மக்களுக்கு தெரிகிற மாதிரி படப்பிடிப்பு நடத்தி வெளியிடணும். நம்முடைய தாய் தமிழுக்கு உரிய மதிப்பு தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாங்களும்
தமிழ் இறை அன்பர்களாக இந்த குடமுழுக்கு நிகழ்வில் கலந்து கொள்வோம். இப்படிலாம் தமிழுக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்படுதா அப்படின்றத நாங்கள் கண்ணால் பார்க்க விரும்புகிறோம். அதனால எதிர்வரும் 28ஆம் தேதி நடக்க இருக்கிற மன்னார்குடி அருள்மிகு ராசகோபாலசாமி திருக்கோயிலின் குடமுழுக்கு நிகழ்வில் சமஸ்கிருதத்திற்கு இணையான மதிப்பு தமிழுக்கும் அளிக்கப்படணும். சமஸ்கிருத ஓதுவார்களுக்கு இணையான எண்ணிக்கையில் தமிழ் மந்திர ஓதுவார்களும் நியமிக்கப்படணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்து மன்னார்குடி ராசகோபாலசாமி திருக்கோயிலின் நிர்வாக அலுவலர்கிட்ட நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்று ஒரு கோரிக்கை கடிதம் கொடுத்திருக்கிறோம். தமிழிலும் செய்யணும், அதுதான். அதை விட்டுட்டா இங்க இருக்கிற எல்லாம் நம்ம தமிழர்கள் தானே. புரியாத மொழியில செய்யறது எவ்வளவு சரின்றதை நீங்க தான் சொல்லணும். ஒண்ணு. அடுத்தது இதுல வெளிப்படை தன்மை இல்லை. திருச்செந்தூர்ல அமைச்சர் நாங்க தமிழ்லயும் பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. ஆனா அந்த கலசத்துல ஒலிக்கிறது ஒளிபரப்பப்படலை. இதே மாதிரி வேள்விச்சாலையில் இவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ் இருக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு படப்பிடிப்பாளருக்கு பொதுமக்களுக்கு அதை காட்டி பண்ணீங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க. உண்மையில நடக்குது அப்படின்றதுக்கு நான் தமிழ்ல பண்ண சொல்றேன். அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற முறைக்கு மழை விளையாடுறதுனால இந்த கோயிலை எவ்வளோ நஷ்டத்துக்கு உண்டாச்சு, எவ்வளோ கஷ்டம். சரி சரி, பெரிய பெரிய எவ்வளோ பெரிய இருக்குது. 23 மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருக்குங்க, அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் சார். அதை செய்ய மாட்டாங்க, தடையும் தெரியல. அதையெல்லாம் இல்ல, ஒரு மனு கொடுக்கணுங்கிற தேவையே இல்லையே, நீங்களே பண்ணிடலாம். அப்படியே இல்லை, நீங்க அந்த மாதிரி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அப்படிதான் செஞ்சிடலாமே. அது மாதிரிலாம் இல்லை. எல்லாரும் நான் தஞ்சாவூர் பெரிய கோயில நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் அதை மாதிரி செஞ்சா போதுங்க. 5/2/2020 நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் தான் போகிறோம். ஓட்ட ஆர்டர்லாம் இருக்கு, பண்ணோம் நாங்கள்.